ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்குற நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 4 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி அதை எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் அதை நான் கமெண்ட்லேயே பதில் சொல்கிறதுக்கு முடியாது. அப்படிங்கிறதுனால அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் எஸ்ஐபியை பற்றி எனக்கு தெரிஞ்ச முழு விவரத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். நம்ம நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் மாடர்ன் டே ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஆர்டினா என்னன்னு தெரியும். மாதம் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டு சேவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம் இல்லையா. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் டேயில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டி மாதிரி தான் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது. இந்த எஸ்ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 ரூபாயிலிருந்து நம்ம சேவ் பண்ணலாம். 500, 1000 இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இதில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டி மாதிரி சேமிக்க முடியும். இதை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி மெச்சூர் ஆகுது. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஒரு ஆர்டி நம்ம போடுறோம் அப்படின்னா இது 5 இயர்ஸ் கட்டணும் அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ ஒரு 1000 ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து நம்மளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், 5 லட்ச ரூபா கிடைக்கும் அல்லது 6 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம ஆர்டி கட்டும்போது தெரியும். பட் எஸ்ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த அமௌண்ட்டு தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிங்கிற விஷயம் தான் இந்த எஸ்ஐபியில் உள்ளது. மேபி இது கிடைக்கலாம், அதாவது 6 லட்சம் கிடைக்கலாம், 5 லட்சம் கிடைக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லாமல் மேபி இந்த அளவுக்கு அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆர்டினா மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கன்ஃபார்மாக தெரியும், இதில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் நல்லதான் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் லோ ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கும் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்மளுடைய பணம் ஏற்றம் இருக்கும்போது நம்மளுடைய இது வளர்ந்து இருக்கும். இறக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல லோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐபி ஒரு 500 ரூபா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்க முடியும். இந்த வீடியோவிலே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா தகவலையும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, டெய்லி இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன். நீங்கள் மாதம் கட்டணும் அப்படின்னாலும் கட்டலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கூட பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அதை எனக்கு முழுமையாக தெரியல. இந்த 3 விஷயங்களையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எய்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த பணம் தேவை, 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிற எய்மை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கிட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி 12% 15% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மந்த்லி உங்களால் ஒரு 20,000 பே பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டால் கூட நம்ம கையில் 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 crore. இதை தான் நான் இங்கே சொன்னேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 1 கோடி ரூபா, 15 வருஷம் கழிச்சு ஒரு 1 கோடி ரூபா, அல்லது 10 வருஷம் கழிச்சு ஒரு 1 கோடி ரூபா, அல்லது ஒரு 50 லட்சம், அல்லது ஒரு 20 லட்சம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மந்த்லி அமௌண்ட்டையோ அல்லது குவார்ட்டர்லி அமௌண்ட்டையோ ஆஃப் இயர்லி அமௌண்ட்டையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மந்த்லி ஒரு 10,000 நம்ம கட்டுறோம் அப்படின்னா 20 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் யாரெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கோல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு 1 கோடி ரூபாய் நம்ம கையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோன்றவங்க இதை நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து +2 முடிச்சுட்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வந்து தொடர்ந்து கட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆகுது, 10 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு 20 எபோவில் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஐபியில் போட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கோல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எஸ்ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான டைப்ஸ் இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அப்படிங்கிற எஸ்ஐபி, அதாவது ரெகுலர் அமௌண்ட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து மாதமோ இல்லது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரே அமௌண்ட்டே நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ரெகுலர் எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எஸ்ஐபிலே பார்த்தீங்கன்னா டாப் அப் அல்லது ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எஸ்ஐபியும் வந்து இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மாதம் 1000 ரூபா கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு அதில் இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 1000 ரூபாயை 1500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறது, அல்லது 2000 ரூபாய் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கட்ட முடியும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறதுக்கான எஸ்ஐபியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2 டைப் இருக்குது. உங்களால் எது பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணலாம். பட் வந்து இந்த எஸ்ஐபி ஸ்டெப் அப் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக அதையும் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்க்ரீஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 விதமாக வந்து நம்ம வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வெப்சைட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஆப் மூலமாகலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, க்ரோ ஆப்பு, அப்புறம் வேறு இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் முழுமையாக எனக்கு அந்த தகவல் தெரியாது அப்படிங்கிறதுனால வெப்சைட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஏஜென்சிலாம் வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க மூலமாகவும் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து புரோக்கர்ஸ் வந்து வெப்சைட்லேயே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதாவது புரோக்கர்ஸ் மூலமாக வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்து 4வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்லேயே நம்மளுடைய எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி வந்து பே பண்ணுறது. பட் இந்த விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம 3 விதமாக வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக வெப்சைட்டில், அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க்கில். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டு தேவைப்படாது. பட் வந்து நம்ம வந்து புரோக்கர்ஸ் மூலமாக வெப்சைட்டில் வரணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். பட் இது வரைக்கும் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை. நான் எப்படி வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஐசிஐசி பேங்க்கில் இருக்குது. அந்த பேங்க்லேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷன் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னுடைய வெல்விஷர் தான். அவங்க தான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா நான் கட்டியிருக்கிற பணம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு 80% வந்து கீழே போயிடுச்சு. பட் அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப பயம் வந்து நான் வந்து ஃபண்டை வெளியில் எடுத்துடுறேன், என்னுடைய பணம் வந்து சுத்தமாக போயிடும் போல் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, அதனால் வந்து பணம் குறைஞ்சிருக்கு. பட் வந்து இன் ஃபியூச்சர் இது வந்து கொரோனா வந்து நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அதனால் இப்போ வித்ட்ரால் பண்ணிங்கன்னா நிறைய லாஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு பயத்தோடையே ஓகே சொல்லிட்டேன். பட் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நான் போட்டதை விட ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம வந்து தயங்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் போகிறதா சொல்கிறாங்க. பட் மினிமம் கமிஷன் போனாலும் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் நம்பர், அதாவது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பணத்தை வேறு ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி மிட் கேப், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப். இதில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் போட்டோம் அப்படின்னா லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே மிட் கேப் அப்படின்னா மாடரேட் ரிஸ்க் அப்படின்னா
ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு தான். ஸ்மால் கேப் அப்படின்னா ஹை ரிஸ்க் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இதுலேயும் பண்ணலாம். இந்த மாதிரி 3 விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கிறதா இருக்குது. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கேப் அண்டு ஃப்ளெக்ஸி கேப்பும் இருக்குது. அதாவது மல்டி கேப்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா இந்த 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ணலாமா, அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நான் வந்து என்னுடைய லோ ரிஸ்கில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லார்ஜ் கேப் தான் செலக்ட் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எதில் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு, அப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு, இது 2ல் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் வந்து நிஃப்டிலாம் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. இது வந்து அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக போட்டிருக்கேன். பட் வந்து அது பரவாயில்ல, நல்ல க்ரோத்து தான் இருக்குது. ஐசிஐசி பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நான் வந்து டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐப்ரோ டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதில் பதிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஆன்லைனில் நம்ம அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து பெரிய விஷயமா தெரியலை. அதனால் நான் வந்து அதில் வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்களுக்கான ஹையர் எஜுகேஷனுக்காக தான் நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். முன்னாடியே ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பார்த்திங்கன்னா SWP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன். அதுவுமே பற்றி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இன்னுமே SWP பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ போட்டிருக்கேன், எவ்வளோ வந்து எனக்கு கிடைக்கும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச SIP பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.